எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஆடி கிருத்திகை, ஆடி மாதம் பிறந்து வர முதல் கிருத்திகைங்க. காலைல எழுந்துச்சி குளிச்சாச்சு. காலைல விளக்கேற்றலாம்னு நினச்சோம். பட் முருகப்பெருமான் ரொம்ப சொதிச்சிட்டார். நம்ம வீட்டு குட்டி முருகன் வந்து காலிலேருந்து ஒரே அழுகுங்க. காலிலேருந்து நானும் ஒரு வேலையாக பண்ணுறேன். பட் முடிக்க முடியல. காலைல விளக்கேற்றலாம்னு நினச்சேன், பண்ண முடியல. மத்தியானமும் முடியல. சரி, கடைசியில் அவரை தூங்க வச்சுட்டு சாயங்காலமாக தான் பூஜை பண்ணேன். எப்பவும் போல் கோலம் போட்டு நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றிட்டு நேற்று வந்து முருகப்பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் பழங்கள் வச்சு அபிஷேகம் பண்ணேன். முதல்ல மாம்பழம், அதுக்கப்புறம் பப்பாளி பழம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் தேனும் கலந்து ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். எப்போவுமே பால், தயிர், தேன் தானே பண்ணுறோம். இன்றைக்கி பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கவே முருகப்பெருமான். முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எந்த தெய்வத்துக்கு பண்ணும்போதும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமாளுக்கும் முதல்ல நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். எப்போ பூஜையை வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி வந்து அபிஷேகமும் அவருக்கும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போட்டு சிறப்பாக பூஜை பண்ணி முடிச்சாச்சு. நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்.